கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் தியானிக்க போகிறோம். சுருக்கமாக கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை நாம் தியானிப்போமாக. வாசிங்கள். இந்த மாதம் தேவன் நம்ம கொடுத்த வாக்குத்தத்தம் சங்கீதம் 91. சங்கீதம் சாம் 91:14. 91 14வது வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோமாக. சங்கீதம் 91:14. அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். ஆமென். எல்லாம் கண்ண முடிச்சோம் முழுவோம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, எங்களை நேசிக்கிற நல்ல தெய்வமே, இந்த காலை ஆராதனையிலும் உங்களுடைய பிரசன்னம் எங்களோடு இருப்பதற்காக நன்றி. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று சொன்னீரே. உம்முடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிறோம். உம்முடைய வசனத்தின் மூலமாக உம்மை அறிந்து கொள்ள, உம்முடையதை அறிந்து கொள்ள எங்கள் கண்களை தெளிவாக்கும். இந்த மாதம் கொடுத்த வாக்கு தத்துவம் எங்கள் வாழ்க்கையில் எங்களோடு பேசட்டும். உம்மலன்று எதுவும் செய்ய முடியாது. இயேசுவின் விலையேறி பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சத்தமாலையிலே சொல்லுவோம். அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். யார் அவன்? அவன் 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 2 தடவை சொல்லி பாருங்க. அவன் என்னிடத்தில், அவன் அறிந்திருக்கிறபடியா அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். Who is he? யார் அவன்? இதனுடைய பின்னணியத்தை அறிந்து கொண்டால்தான் இந்த வசனத்துடைய முழு சாராம்சமும் நமக்கு தெரியும். சங்கீதம் 91 எந்த குழந்தைகிட்ட கேட்டாலும், பெரிய ஒரு வாலிப வயதில் இருக்க பிள்ளைகளுக்கிட்ட கேட்டாலும் மனப்பாடமாக சொல்லுவார்கள். சிறு வயதிலிருந்தே எல்லா குழந்தைக்கும் போதிக்கப்பட்டு வளர்க்கப்படுகிற சங்கீத பகுதி இது. சங்கீதம் 23, சங்கீதம் 91 எல்லாரும் மனப்பாடம் பண்ண வேண்டிய சங்கீதம். ஒரு விசுவாசிக்கு மனப்பாடமாக தெரிந்திருக்க வேண்டிய வேத பகுதியிலே சங்கீதம் 91 ரொம்ப முக்கியமானது. சங்கீதம் 91 தெரியாமல் இருக்கவே கூடாது. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் சொல்லுகிறார், அவனை விடுவிப்பேன், அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். அப்ப யாரோ ஒருவரை குறித்து கர்த்தர் தீர்க்க தரிசனமாக அவர் சொல்லுகிறார். அந்த நபர் யார்? இந்த சங்கீதம் 91 யார் எழுதினது? சங்கீதம் 91 யாரா மேல போட்டிருக்கா? போடவே இல்லை பாஸ்டர். யாருன்னு போடவே இல்லை பாஸ்டர். சங்கீதம் 91 யார் போடவே இல்லை. ஆனா இந்த சங்கீதம் 99% வேத ஆராய்ச்சியர் சொல்றாங்க தாவீது எழுதப்பட்ட சங்கீதம், தாவீதினால் எழுதப்பட்ட சங்கீதம். இந்த சங்கீதத்திலே 3 நபர்கள் உண்டு. ஒரு உரையாடல் நிறைந்த சங்கீதம் இது. சங்கீதம் 91 ஒரு கான்வர்சேஷன், ஒரு 3 பேருக்கு இடையிலே நடந்த தொடர்புடைய கான்வர்சேஷன், ஒரு உரையாடல், பேசுற வார்த்தை தான் இந்த சங்கீதம் 91. நல்லா புரிஞ்சுக்கோங்க. சங்கீதம் 91 குறித்து ஒரு விளக்கத்தை இன்னைக்கு கற்றுக் கொடுக்கிறேன். தாவீது முதல் நபர், 2வது நபர் சாலமோன், 3வது நபர் தேவன். தாவீது, சாலமோன், தேவன், இந்த 3 பேருக்கு இடையில நடக்கிறதான ஒரு உரையாடல், ஒரு கான்வர்சேஷன் தான் சாம் 91. முதல் வசனத்தை பார்க்கிறோம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். தாவீது சாலமோனிடத்திலே பேசுகிற ஒரு உரையாடல். இந்த 3 பேரும் எங்க இருக்கிறாங்கன்னா தேவாலயத்துல. தேவாலயத்துல ஆசரிப்பு கூட தேவாலயத்தில் நின்று கொண்டு இவர்கள் உரையாடல் நிகழ்த்துகிறார்கள். அதன் அடிப்படையில் எழுதப்பட்ட சங்கீதம் தான் சங்கீதம் 91. முதல் வசனம் தாவீது தன்னுடைய மகனாகிய சாலமோனிடத்தில் சொல்லுகிற ஒரு கூற்று. சாலமோனே, நீ அடுத்த ராஜா,
நீ அடுத்த ராஜா, எனக்கு பின்பதாக இருக்கிற நீ ராஜா. நீ எப்படி இருக்கணும்னா உன்னதமானவரின் மறைவில் இருக்கணும். அப்பதான் சர்வ வல்லவருடைய நிழலிலே நீ இருக்க முடியும். யார் உன்னதமானவர்? சர்வ வல்லவர். அப்ப அப்படி சொல்லி இருக்கணும்ல, உன்னத மறைவில் இருக்கிறவன் உன்னதமானவர் நிலையிலே தங்குவான் சொல்லிருக்கலாம்ல. ஏன் அங்க சொல்லப்படல? ரெண்டை பிரிக்கிறார் தாவீது. நல்லா புரிஞ்சுக்கணும். உன்னதமானவரின் மறைவில் நீர் இருக்க வேண்டும், அப்பொழுதுதான் சர்வ வல்லவருடைய நிழல் உன்னை சுற்றிலும் இருக்கும், நீ அதுல தங்கி இருப்பாய். மறந்துறதப்பா. யார் உன்னதமானவர்? 52:13 வாசிங்க. இதோ என் தாசன் ஞானமாய் நடப்பார், அவர் உயர்த்தப்பட்டு மேன்மையும் மகா உன்னதமுமாய் இருப்பார். என் தாசர் அப்படி வாசிங்க. ஞானமாய் நடப்பார், என் தாசன் ஞானமாய் நடப்பார், அவர் உயர்த்தப்பட்டு மேன்மையும் மகா உன்னதமுமாய் இருப்பார். என் தாசன் என்று சொல்லி இருக்கிறார். அப்போ யாரைய குறித்து சொல்லப்பட்டிருக்கிறார்? பிதா சொல்றாரு, என் தாசன் உன்னதமானவராய் இருப்பார். என் தாசன் என்று சொல்லப்படுவது யாரை குறித்து என்றால், மத்தேயு 12:18 பார்த்தீங்கன்னா தெரியும். மத்தேயு 12:18 வசனத்திலே அது போடப்பட்டிருக்கு. பிதாவானவர் சொல்லுங்க, இதோ நான் தெரிந்து கொண்ட என்னுடைய தாசன், இதோ நான் தெரிந்து கொண்ட என்னுடைய தாசன், என் ஆத்துமாவுக்கு பிரியமாய் இருக்கிற என்னுடைய நேசன், என்னுடைய நேசன். பாருங்க, பிதா சொல்றாரு என் தாசன், இவர் தான் என்னுடைய நேசர். அப்ப யார்னா இயேசு கிறிஸ்துவை உன்னதமானவராக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப உன்னதமானவர் யாரு தெரியணும்? யார் உன்னதமானவர்? இயேசு கிறிஸ்து. சாலமோனே, இயேசு கிறிஸ்துவை குறித்த அறிவிலே, இயேசு கிறிஸ்துவை குறித்ததான நாலேஜிலே நீ இருந்தாத்தான் சர்வ வல்லவராகிய பிதா உன்னை சூழ இருப்பார். ஆமென் சொல்லுங்க. ஒரு தகப்பன் ஒரு பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்கிற மெத்தடை பாருங்க. ஒரு தகப்பன் ஒரு பிள்ளைக்கு என்ன சொல்லணும்? நல்ல படி, நல்ல சம்பாதி, நல்ல பெரியாளா வா, இந்த உலகமே உன்னை பார்க்கணும். அப்படிதான் நிறைய பேர் சொல்லுவாங்க. அப்படிதான் சொல்லுவாங்கம்மா. ஆனா இந்த தகப்பன் தான் பிள்ளைக்கு சொல்ற விஷயத்தை பாருங்க. நீ சம்பாதிக்க முக்கியம் கிடையாது, நீ பெரியாள வர்றது முக்கியம் கிடையாது. இயேசு கிறிஸ்துவின் மறைவிலே நீ இருந்து அவரை கற்றுக்கொள். இயேசு கிறிஸ்துவை குறித்த நாலேஜ் நீ வளர்த்துக்கோ. அப்பதான் யெகோவா தெய்வம், சர்வ வல்லவர், ஆல்மைட்டி காட் உன்னோடு இருப்பார். அப்பதான் உன் வாழ்க்கை நல்லா இருக்கும், உன் ராஜாங்க நல்லா இருக்கும், உன் குடும்பம் நல்லா இருக்கும். இதுதான் நம்ம சொல்லிக் கொடுக்கிறோம் நம்ம பிள்ளைக்கு. படி 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 படி, அங்க ஓடு இங்க ஓடு, அவங்கள பாரு இவங்களை பாரு, அதை சம்பாதி இதை சம்பாதி, அந்த பணத்தை வாங்க இந்த பணத்தை வாங்க, அந்த வீடை வாங்க இந்த வீடை வாங்க, அந்த கார் வாங்க இந்த கார் வாங்க, அந்த ட்ரெஸ் வாங்க இந்த ட்ரெஸ் வாங்க. அழிந்து போகிற பொருளை சம்பாதிப்பதற்கு பிள்ளைக்கு கற்றுக் கொடுக்க கூடாது. அழியாத சொத்தாகிய இயேசுவை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். அதுதான் ஒரு தகப்பனுடைய மிகப்பெரிய ஒரு கடமை. அதுல சம்பாதிச்சு, தேவனை சம்பாதிச்சு தெய்வத்தோடு நெருக்கமா இருந்தால்தான் உலகத்தில் அவன் ஆசீர்வாதமாக இருப்பான். அந்த ரூட் தாவீதுக்கு புரிஞ்சிச்சு. தாவீதே, இயேசுவை பிடிச்சுக்கோ சொன்ன உடனே முதல் வசனம் முடிஞ்சிச்சா? ரெண்டாவது வசனம், நான் கர்த்தரை நோக்கி, சொல்லுங்க, நீர் அடைக்கலம் என் கோட்டை. அதை யாரை பார்த்து சொல்றாரு? ரெண்டாம் வசனம் கவனிங்க. முதல் வசனம் தாவீது சாலமோனை பார்த்து சொல்றாரு. ரெண்டாவது வசனம் சாலமோனே அப்பாவை பார்த்து சொல்றாரு. ரெண்டாவது வசனம் அப்பாவை பார்த்து, அப்பா நீங்க ஏசப்பா பிடிச்சுக்கோ, அப்பதான் பிதா உன் கூட இருப்பான்னு சொல்றீங்க, நல்லதுதான். ஆனா எப்பொழுது நான் கர்த்தரை நோக்கி இருக்கிறேன், அவர் தான் என்னை அடக்கலாம்.
நீங்க நினைக்கிற கர்த்தரை நோக்கி சொல்றாரு நீர் என் அடைக்கலம், நீர் என் கோட்டை. ஆக்சுவலா உண்மையான டிரான்ஸ்லேஷன் தெரியுமா? அவன் கர்த்தரை நோக்கி இருக்கிறேன் என்று சொல்லுகிறான். நான் கர்த்தரை நோக்கி இருக்கிறேன், அவர் என் அடைக்கலம், அவர் என் கோட்டை, அவர் என் தெய்வம், நான் நம்பி இருக்கிறவர் என்று நான் சொல்லுகிறேன். அதான் டிரான்ஸ்லேஷன். அப்போ சாலமோன் தாவீதை பார்த்து சொல்றாரு, நான் கர்த்தரை பிடிச்சேன்ப்பா, அவர் இல்லாம என் வாழ்க்கை இல்லை. He is my fortress, He is my fortress, He is my God, He is my hope. அவர்தான் என் நம்பிக்கை, அவர்தான் என் அடைக்கலம், அவர்தான் என் தெய்வம், நான் பிடிச்சிட்டேன்ப்பா, நீங்க கவலையே படாதீங்க. எவ்வளவு நல்லா இருக்குது. உங்க பிள்ளை உங்கள்கிட்ட அப்படி சொன்னா எப்படி இருக்கும்? நீங்க சொல்றீங்க அல்ல ஜோமனுப்பா, அல்ல ஜோமனு, ஏசப்பா விட்டுறாத அப்படின்னு உங்க பிள்ளைகிட்ட நீங்க சொல்லும் பொழுது உங்க பிள்ளை ரிப்ளை கொடுக்கும் பொழுது, அம்மா நான் காலையில் நீங்க தூங்கிட்டு இருந்தீங்க, நான் 2 மணிக்கு முழங்கால் போட்டு ஏசப்பாட்ட ஜோம் பண்ணிக்கிட்டு இருந்தேன், 4 மணி வரைக்கும் நீங்க எந்திக்க வரைக்கும் நான் ஜோம் பண்ணு முழங்கால பைல் வாஸ்தமா அப்படி சொன்னா எப்படி இருக்கும் சொல்லுங்க. அந்த அதுதான் நல்ல குடும்பம், அதான் கட்டப்படுகிற குடும்பம், அதுதான் மகிழ்ச்சியான குடும்பம். சாலமோன் சொல்லுகிற அப்பாவை பார்த்து, நான் பிடிச்சுக்கிட்டேன்ப்பா, நான் கர்த்தரை பிடிச்சுக்கிட்டேன்ப்பா, நம்ம பயப்படாதீங்க, நான் கர்த்தரை விட்டுற மாட்டேன், நான் கர்த்தரை பிடிச்சிருக்கிறேன். உடனே தாவீதுக்கு ஒரு சந்தோஷம் வந்துருச்சு. 3-13 வசனம் வரைக்கும் தாவீது சாலமோனுக்கு வாக்குத்தத்தமாக கொடுக்கிற வார்த்தை கவனிங்க. 3ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரைக்கும் தாவீது சாலமோனுக்கு, நீ அப்படியா ஏசப்பா பிடிச்சிட்டியா, அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கு கொள்ளை நோக்கி தப்புவிப்பா, அவர் தமது சிறகுகள் உன்னை மூடுவா, அவர் செட்டைகளுக்கு அடைக்கலம் புகுவார், அவருடைய சத்தியவனுக்கு பரிசு கேடவமாகும். அப்படியே சொல்லிட்டு வர்றாரு. நீ இரவுல பயப்பட மாட்ட, மதியானத்துல பயப்பட மாட்ட, தூங்கும் போது பயப்பட மாட்ட, உன் வீட்டுக்குள்ள வாதை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. பிராமிஸ் பண்ணுகிறார், பிராமிஸ் வேர்ட், வாக்கு தத்தங்களை அள்ளி வீசுகிறார். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பா, கர்த்தர் உன்னை உயர்த்துவா, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது, உன் வழிகள் எல்லாம் உன்னை தூதனை கொண்டு பாதுகாப்பா. வாக்கு தத்தங்கள் அடிக்கடி கொடுக்கிறார். இதெல்லாம் நடக்குது. 13 வசனம் வரைக்கும் அப்பா பிள்ளைக்குள்ள உறவு, உரையாடல், இதெல்லாம் முடிஞ்ச உடனே என்னதான் கவனிங்க, என்னதான் பிள்ளை சொன்னாலும், என்னதான் பிள்ளை சொன்னாலும், என்னதான் வாக்குத்தத்தை சொன்னாலும் தாவீதுக்குள்ள கொஞ்சம் பயம் இருந்தது. கவனிக்கிறீங்களா? என்ன இருந்துச்சு? ஒருவேளை என் பிள்ளை கர்த்தரை விட்டுருவானோ, அவனுக்குள்ள ஒரு திகில் இருந்துச்சு. ஒருவேளை அவனுக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா என்ன செய்வான்? கர்த்தரை பிடிப்பானா, உலகத்தை பிடிப்பானா, என்ன செய்வான்? அவனுக்குள்ள தேவையில்லாத ஒரு பயம் வந்துச்சு. இப்ப நீங்க என்னதான் கர்த்தரோடு உங்க பிள்ளைகள் இருந்தாலும் ஒரு முடியாத ஒரு பயம் வரும். ஏன்னா காலம் பொல்லாததா இருக்குது, மோசமான காலத்துல இருக்கிறாங்க, உலகம் மோசமான உலகமா இருக்குது, சினிமா உலகம், இன்டர்நெட் உலகம், பிள்ளைகள் கெட்டு போவதற்கு பல சந்தர்ப்பங்கள் இருக்குது. என் பிள்ளை எதிலையாவது ஒன்று கெட்டு போயிருமா அப்படின்னு பயந்து கொண்டிருந்தான் தாவீது. ஏதாவது ஒரு சூழ்நிலை விழுந்துருவானோ, ஏதாவது சூழ்நிலை என் பிள்ளை விழுந்துருவானோ, அந்த பயத்தோடு இருந்ததை என் தெய்வம் அறிந்திருந்தார். அந்த பயத்தோடு இருந்ததை தெய்வம் அறிந்திருந்து. இப்ப கர்த்தர் தாவீதிடத்தில் சொல்லுகிற ஒரு வார்த்தை தான் இது. 13, 14, 15 என்னது சொல்லுங்க? 13, 14, 15 சாரி 14, 15, 16 3 வசனங்கள். 14, 15, 16 இப்பதான் கர்த்தர் பேசுகிறார். இந்த வசனத்துல தான் கர்த்தர் பேசுகிறார். இதுக்கு முன்னாடி வரைக்கும் தாவீது சாலமோனிடத்துல பேசுகிறார், சாலமோன் தாவீதிடத்துல பேசுகிறார். இப்போ 2 பேர் பேசி முடிச்சிட்டாங்க. இருந்தாலும் அவர் நேசிக்கிற தாவீதை பார்க்கிறாரு. அவன் உள்ளத்துல ஒரு திகைப்பு, இப்ப அவனுக்குள்ள ஒரு படபடப்பு. ஏன் கர்த்தர் அந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்தாருன்னு கர்த்தர் சொல்றேன். கவனிங்க, என்னதான் கர்த்தருடைய நடத்தல நீங்க நடத்தப்பட்டாலும், என்னதான் கடவுள் உங்களோடு இருந்தாலும், தேவ பிரசன்னத்தில் நெருங்கி இருந்தாலும், சில சூழ்நிலைகளை குறித்து உங்களுக்கு ஒரு பயம் இருக்குது. வாழ்க்கையிலே உங்களுடைய நிலைமைகளிலே இனம் புரியாத
ஒரு படபடப்பும் ஒரு பயமும் உங்க உள்ளத்தின் அடித்தளத்தில் இருந்துகிட்டே இருக்குது. என்ன நடக்குமோ? நான் விசுவாசிக்கிறேன், ஜெபிக்கிறேன், எல்லாம் பண்றேன். ஆனாலும் ஒருவேளை அது நடந்துருச்சுன்னா, ஒருவேளை அந்த பிரச்சனை வந்துருச்சுன்னா நான் என்ன பண்றது? என் குடும்பத்தில் அது வந்துருச்சுன்னா என்ன பண்றது? இனம் புரியாத ஒரு பயத்துக்குள்ளே, இனம் புரியாத ஒரு பிரச்சனைக்குள்ளே உங்கள் இருதய தத்தளித்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் அறிந்தவராய் இந்த மாதம் கொடுக்கிறாரு. ஏன் பயப்படுற? ஏன் திகைக்கிறாய்? பயப்படாத தாவீதே, நான் உன்னை விடுவிப்பேன். நீ எதை குறித்து பயப்படுற? சாலமோனை குறித்து பயப்படுற. அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறான். அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியா அவனை நான் பார்த்துக்கிறேன். அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியினாலே அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் நான் வைப்பேன். அவன் என்ன நோக்கி கூப்பிடுவான், நான் பதில் கொடுப்பேன். நீ பதில் கொடுக்க அவசியம் இல்லை. நான் அவனை கேர் பண்ணிக்கிறேன், நான் அவனை டேக் கேர் பண்ணிக்கிறேன். அவனை நான் கனப்படுத்துவேன். எப்படி சொல்றாரு? அவனை ஆபத்துக்கு தப்புவித்து நான் அவனை ஹானர் பண்ணுவேன். அவனை திருப்தியா நான் நடத்துவேன். அவன் ஆயுசு இருக்கிற வரைக்கும் அவனை நான் ரட்சிப்பை வெளிப்படுத்தி அவனை திருப்தியாய் நடத்துவேன். என்ன பிராமிஸ் தெரியுமா? அது இதை படிக்கும் பொழுது உள்ள அப்படியே குதூகலிக்குது. தாவீதுக்கு என்ன சந்தோஷம்! எப்பா போதாண்டவர், இது சொல்லிட்டீங்களே, எனக்கு இது போதாண்டவரே. தாவீதை குறித்த பயம், என சாலமோனை குறித்த பயம் அவனை விட்டு விலகி போயிற்று. சாலமோனை குறித்த கலக்கம் அவனை விட்டு விலகி போயிற்று. இந்த காலவேளை எதை குறித்து நீங்க கலங்கி கொண்டிருக்கிறீங்களோ, எதை குறித்து சோர்வடைந்து கொண்டிருக்கிறீங்களோ, கர்த்தர் சொல்றாரு, நீ எதை கண்டு பயப்படாத, நான் உன்னை விடுவிச்சு உன்னை நான் உயர்ந்த அடைக்கலத்துல வைப்பேன். உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். உன்னை நான் கனப்படுத்துவேன். உன்னை நான் திருப்தியாய் நடத்துவேன். நீ சாகிற வரைக்கும் என்னுடைய நன்மைகளினாலே சந்தோஷமா நான் உன்னை வைப்பேன். அல்லேலூயா. விசுவாசிக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. சத்தமா சொல்லுங்க பாப்பா. தேவன் உங்களை நடத்துவாராக. இதுதான் இந்த கான்செப்ட். கவனிங்க முடிய. சாலமோனுக்கு தேவன் கொடுக்கிற வாக்கு தத்தம் தான் இந்த வாக்கு தத்தம். இந்த மாதம் நமக்கு கொடுத்தது. திரும்ப அந்த வாக்கு தத்தம் வாசிங்க. அவன் என்னிடத்தில் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். ஆமென். கர்த்தர் நல்லவர். இந்த மாதம் முதல் பகுதியை கர்த்தர் எடுத்து இந்த வார பிரசங்கம் பண்ண கர்த்தர் உதவி செய்வாராக. தேவன் மேல் இருக்கிற வாஞ்சை, தேவனால் வரும் விடுதலை. இதான் செய்தி தலைப்பு. கடவுள் மேல் இருக்கிற வாஞ்சை, லாங்கிங், ஒரு ஆசை, ஒரு தாகம். அப்படி ஒருத்தர் வைக்கும் பொழுது கடவுளிலிருந்து கிடைக்கிறது ஆசீர்வாதம் என்னன்னா டெலிவரன்ஸ், விடுதலை. ஆமென் சொல்லுங்க. தேவன் மேல ஒரு விசுவாசி வாஞ்சை வைக்கணும். ஆண்டவரை லைக் பண்றதுக்கும் ஆண்டவரை லவ் பண்றதுக்கும் வித்தியாசம் இருக்குது. கர்த்தரை விரும்புகிறதுக்கும் கர்த்தர் மேல் வாஞ்சை வைக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குது. புரியுதா? கவனிங்க. கர்த்தரை விரும்புகிறவர்கள் தேவைக்காக இயேசுவை விரும்புகிறவர்கள். எசேக்கியேல் 24 அதிகாரம் 16 வசனம் போட்டிருக்குது. மாம்சிகத்திலே கண்களிலே விருப்பம் உண்டாகும். எசேக்கியேல் 24 அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஆனா வாஞ்சை என்பது ஆத்துமாவில் ஏற்படுவது. நீங்க ஏசப்பா விரும்புறீங்களா? ஏசப்பா வாஞ்சிக்கிறீங்களா? இதான் இன்னைக்கு மிகப்பெரிய இந்த கேள்விக்கு பதில் கொடுக்கணும். ஏசப்பா எல்லாரும் விரும்புவாங்க. ஒரு இந்து மனுஷன் போய் கேளுங்க, do you love Jesus? Yes. do you like Jesus? Yes. ஏசப்பா பிடிக்குமா? பிடிக்கும். ஏசு பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். சரி, அப்ப ரட்சிக்கப்படுங்க, மனம் திரும்புங்க, ஏசப்பா பிள்ளையா இருங்க, உண்மையா இருங்க சொன்னா அது மட்டும் செய்ய மாட்டேன். ஏசப்பா பிடிக்கும், அவர் மகான். ஒரு முஸ்லிம்கிட்ட போய் கேட்டு பாருங்க, ஈசா நபியை பிடிக்குமா கேட்டு பாருங்க, ரொம்ப பிடிக்கும். 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு முஸ்லீம் ஒரு ஐயாட்ட பேசிக்கிட்டுங்க. அவர் சொல்றாரு, முகமதுவை காட்டிலும் இயேசுவை ரொம்ப எனக்கு பிடிக்கும்.
மசூதியில் ஓதுற ஆள் என்கிட்ட வந்து பேசுகிறேன், ஓப்பனாக பேசுகிறேன். நான் எதுக்கு பயப்படணும்? என்கிட்ட பேச மாட்டேன். அவர் சொல்கிறாரு, எனக்கு பிடிச்ச ஆள் யாருமா? முகமது நபி, அவங்களோட தீர்க்கதரிசி ஒரு ஆள். முகமதுவை காட்டிலும் எனக்கு ஈசா நபி ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஈசா நபி ரொம்ப பிடிக்கும். அவர் தான் ஓதுறவர். எல்லாருக்கும் இயேசுவை பிடிக்கும். ஆனால் இயேசு மேல் வாஞ்சை இருக்குதான்னு சொல்லி கேட்டால் வெகு சில பேர்கிட்ட வாஞ்சை இருக்கு. சர்ச்சுக்கு வருவாங்க, கும்பலா வருவாங்க, எல்லாரும் இயேசுவை பிடிச்சி வருவாங்க. ஆனால் இயேசுவை வாஞ்சித்து வருவது வெகு சில பேர் தான். புரியுதுங்களா? இது ஒரு சம்பவத்தை நான் சொல்ல விரும்புகிறேன், கவனிங்க. அந்த 12 வருட பெரும்பாடுள்ள ஸ்திரீ மத்தேயுல பார்க்கிறோம். அந்த ஸ்திரீ உதிரப்போக்கில் ப்ளீடிங்கில் கஷ்டப்படுறா. இயேசு வந்திருக்கிறான் தெரிஞ்ச உடனே அந்த ஸ்திரீ போய் என்ன பண்ணா? இயேசு என்ன பண்ணா? தொட்ட உடனே இயேசப்பா என்ன கேட்டாரு? அப்ப இயேசு கிறிஸ்து பக்கத்துல இருந்த சீசன் சொல்றாரு, பேதுரு என்ன சொல்றாரு? எல்லாரும் உங்க பக்கத்துல தொட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. பைத்தியக்கார மாதிரி கேட்கிறீங்க. அப்படி கேட்டுக்கலாம், ஒரு கேட்கலாம். எல்லாரும் நெருங்கி உங்களை தொட்டுக்கிட்டு தான் இருக்காங்க, என்னை தொட்டதை யாரும் கேட்குறீங்க? என்ன கேள்வி ஆண்டவரே! இதுல இருந்து அர்த்தம் என்ன தெரியுமா? எல்லாரும் இயேசுவை நெருங்கி இருந்தாங்க, ஆனா ஒருத்தி மட்டும்தான் இயேசுவை தொட்டா. அவர் வல்லமை வெளிப்படுற வழக்கம் அந்த விசுவாச தொடுதல் அங்கதான் இருந்துச்சு. எல்லாரும் நெருங்கி இருந்தாங்க, ஆனா விசுவாசம் இல்லாம அவரை டச் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. புரியுதா? விசுவாசம் இல்லாம இயேசு டச் பண்ணிட்டு இருந்தாங்க. பக்கத்துல நிற்கிறாங்க, அவர் பேசுற சத்தம் கேட்குது, அவரை பார்க்க முடியுது, அவரை தொட முடியுது. ஆனா அவர்கிட்ட இந்த வல்லமை யாருக்கு வெளிப்படல? ஆனா ஒரு ஸ்திரீ வர்றா, இயேசுவை அவள் பார்க்கல, இயேசு அவளை பார்க்கல. கீழே குனிஞ்சிட்டு இருக்கிறா. கீழே குனிஞ்சிட்டு நாய் மாதிரி தவண்டுக்கிட்டு போய், எப்படி போய் பார்ப்பாங்க, நாய் மாதிரி தவண்டு போய் யார் என்னை பார்த்துடக்கூடாதுன்னு சொல்லி விசுவாசத்துல போய் அந்த வைராக்கியம் விசுவாசம் போய் ஓரத்தை டச் பண்ணோன்னே ஒரு வஸ்திரத்தின் வல்லமை வெளிப்பட்டு உதிரப்போக்க உடனே நின்னுச்சு பாருங்க. நெருங்கிறதுல அற்புதம் அல்ல, தொடர்றதுல அற்புதம். இயேசுவை விரும்புகிறது அற்புதம் அல்ல. நான் வந்தேன், பாட்டு பாடினேன், ஆராதிச்சேன், வசனத்தை கேட்டேன். சரி, ஏசப்பா ஏதாவது உங்கள்கிட்ட பேசினாரா? ஏசப்பா ஏதாவது உங்களை தொட்டாரா? இல்லை நீங்க இயேசுவை தொட முடிஞ்சிச்சா? தேவ பிரசனம் உங்களுக்கு வளர்ந்துச்சா? அதெல்லாம் ஒண்ணுமே நடக்கலையே, அதெல்லாம் ஒண்ணுமே தெரியலையே. அப்ப என்ன கோஷ்டி நீங்க? நெருங்குகிற கோஷ்டி. சொல்லுங்க, சொல்ல போனா விரும்புகிற கோஷ்டி. இயேசுவை பாட்டை விரும்புகிறது, சர்ச்சை விரும்புறது, அப்படி வந்தா தான் நல்லா இருக்கும், அப்படி விரும்பி வர்றது. யூடியூப்ல போக நிறைய பேருக்கு கேட்க ஆசீர்வாதமாக இந்த வார்த்தை கவனிங்க. இதுல எல்லாம் அற்புதம். இயேசு உங்களை தொடணும். நீங்க வாஞ்சையோடு ஏசப்பட்ட வந்தீங்கன்னா, அதான் நீங்க பிரசங்கமே பார்க்க போகிற, வாஞ்சையோடு வந்தோம்னா அவர் நம்மை தேடி வந்து நம்மை விடுவிப்பார். ஆமென் சொல்லுங்க. He will deliver us. அவர் நம்மை விடுவிப்பார். விடுதலை இல்லாமல் தேவனிடத்தில் வந்து விடுதலை இல்லாமல் போவது ஆசீர்வாதமே கிடையாது. நிம்மதி இல்லாம வந்து நிம்மதி இல்லாம வீட்டுக்கு போய் உட்கார்ந்து புலம்பிக்கிட்டு இருப்பதில் எந்த பிரயோஜனமும் இல்லை. நீங்க வந்து பாடுவது, நீங்க வந்து துதிப்பது, நீங்க வந்து தேவனை தேடுவது, தெய்வத்திலிருந்து விடுதலை உங்களுக்கு வந்தே ஆக வேண்டும். அதுக்கு தான் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை. எதுக்கு சர்ச்சு? சும்மா டைம் பாஸுக்கு வர்றது, ஒரு விடுதலை இல்லாமல், ஒரு சமாதானம் இல்லாமல். இந்த 5வது மாதத்தில் நாம் தேவனை தேடுகிற விதம் வித்தியாசமா இருக்க வேண்டும். மற்றவங்கள விரும்பி வரலாம், நீங்க வாஞ்சையில வரணும். சொல்லுங்க, விரும்பி வரலாம். நீங்க எப்படி வரணும்? வார்த்தை ஆவியானவர் தர்றாரு. எல்லாரும் விரும்பி வர்றாங்கப்பா, ஏதாவது நடக்குமா, ஏதாவது செய்வாரா, இதெல்லாம் விருப்பத்தில் வர்றது, மாம்சிகத்தில் வர்றது. ஆனா வாஞ்சையில ஒருத்தர் வருவாங்க, வருங்க,
எனக்கு ஏசப்பா தந்தாலும் பரவாயில்ல, ஏசப்பா தராட்டாலும் பரவாயில்ல, என்னை ஆசீர்வதிச்சாலும் பரவாயில்ல, என்னை ஆசீர்வதிக்காம போனாலும் பரவாயில்ல, என் அப்பாவை நான் துதிப்பேன், என் அப்பாவை நான் நேசிப்பேன், என் அப்பாவை ஆராதிப்பேன் சொல்லு. அந்த வாஞ்சை, அந்த உள்ளத்தின் அவாஞ்சை, அந்த ஆத்துமா வாஞ்சையில வந்து ஆராதிக்கிறாங்க பாருங்க. அந்த கூட்டத்துக்கு மட்டும்தான் கர்த்தர் சொல்றாரு, அப்படிப்பட்ட நபரை நான் விடுவிப்பேன். விடுவிப்பேன் என்ற அர்த்தம் என்ன? அதோட அர்த்தத்தை நான் சொல்லுவேன். ரொம்ப ஆசீர்வாதமான வார்த்தை. இந்த சாலமனை குறித்து சொல்றாரு. சாலமன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருந்தான். எதிலே வாஞ்சையாய் இருந்தான்? வாசிங்க. முதலாவதாக 1 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 5வது வசனம், 9வது வசனம், 10வது வசனம். 1 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 5, 9, 10 வார்த்தைனா தெரியும். கிபியோனிலே கர்த்தர் சாலமோனுக்கு ராத்திரியில் சொப்பனத்திலே தரிசனமாகி, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று தேவன் சொன்னார். கேள் என்று சொன்னார். 9வது வசனம். ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும், நன்மை தீமை என்னதென்று வகையறிக்கவும் அடியேனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும். ஏராளமா இருக்கிற இந்த உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாராலே ஆகும் என்றார். ஆமென். 10வது வசனம். சாலமோன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாய் இருந்தது. போதும். முதலாவதாக சாலமன் வாஞ்சித்தது எதை? சாலமன் பலி செலுத்துறான். கவனிங்க, சாலமோன் பலி செலுத்துறான். அந்த பலி 1000 ஆடை கொண்டு வந்து கர்த்தருக்கு பலி செலுத்துறான். கவனிங்க, எத்தனை ஆடு? 1000. ஒரு ஆடு பலி செலுத்துறக்குள்ளே ஒரு ஆளுக்கு நாக்கு தள்ளி போகுது. ஒருத்தன் ஆண்டவர் மேல இருக்கிற அன்புல 1000 ஆடுகளை கொண்டு வந்து பலிபீடத்துல துண்டு துண்டா வெட்டி ஆண்டவருக்கு பலி செலுத்துறான். பலி செலுத்த 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 செலுத்திட்டு ஆராய்ச்சி வீட்டுல போய் படுக்கிறான். படுத்தா பரலோகத்தின் தெய்வம் அவனை தேடி வந்துட்டார். சொன்னீங்க, பலிகளிலே கர்த்தர் விருப்பமா இருக்கிறார். சொல்லுங்க, எதுல பலி விருப்பமா இருக்கிறாரு? பலிகளிலே. பலிகளிலே கர்த்தர் விருப்பமா இருக்கிறார். ஸ்தோத்திர பலி, நீதியின் பலி, கர்த்தருக்கு கொடுக்கிற காணிக்கைன்ற பலி, இதெல்லாம் கர்த்தர் விருப்பமா இருக்கிறார். சாலமன் கொடுத்த உடனே நைட்டு வந்துட்டார். வந்துட்டு, சாலமோனே, என்னை திருப்திப்படுத்திட்ட, உனக்கு என்ன வேணும் கேளு, உனக்கு என்ன வேணும்னு கேளு. கேட்ட உடனே சாலமோன் என்ன கேட்டிருக்காரு? ஞானத்தை தான். அவன் விரும்பினது பாருங்க. கடவுள்கிட்ட, கடவுள் மேல இருக்கிற வாஞ்சையில அவன் என்னத்தை கேட்கிறான் பாருங்க. எனக்கு பணத்தை தாரும், வைரத்தை தாரும், தங்கத்தை தாரும், இன்னும் பெரிய மாளிகையை தாரும், இல்ல இத்தனை பேர் உயிர் எனக்கு தாரும். ஒண்ணுமே கேட்கல. கேட்டுதான் தந்திருப்பாரு. ஆனா அவன் கேட்டது ஆண்டவர்கிட்ட வருகிற ஞானத்தை கேட்கிறான். ஏன் ஞானத்தை கேட்கிறான்? ஏன் ஞானத்தை? ரொம்ப முக்கியமானது. அதை நான் சொல்லிடுறேன். ஞானம் என்றால் நீங்க நினைக்கிற மாதிரி ஞானம் கிடையாது. அந்த புத்தி ஞானம் கிடையாது. இவன் கேட்டது வித்தியாசமானது. இந்த ஞானத்தை கேட்ட உடனே ஆண்டவர் பார்த்தாரு, சரியானதை நீ கேட்டப்பா, உகந்தது எனக்கு, நானே பாராட்டுறேன். இதுவரை யாருமே என்கிட்ட அப்படி கேட்டது கிடையாது. ஆபிரகாம் கேட்டது கிடையாது, மோசே கேட்டது கிடையாது, யாருமே கேட்டது கிடையாது. நீ கேட்டது சரியானதை கேட்டாய். அந்த ஞானத்தை வச்சுதான் அவன் ஆட்சி செய்யறான். அந்த ஞானத்தை வச்சுதான் நீதிமொழியில் எழுதுகிறான். நீதிமொழியில் எழுதும் பொழுது கவனிங்க, நீதிமொழி 2:8 பார்க்கிறோம், கர்த்தர் ஞானத்தை தருகிறார். போது கர்த்தர் என்ன பண்றாரு? சத்தமா சொல்லுங்க, பின்னாடி சொல்லுங்க. கர்த்தர் என்ன தருகிறாரு? சத்தமா சொல்லுங்க, வாயத்தை சொல்லுங்க. கர்த்தர் என்ன தருகிறாரு? ஞானத்தை தருகிறார். நீதிமொழிகள் 2:8. அந்த ஞானம் என்றால் என்ன? சாலமோன்ட கேட்ட சொல்லுவார், ஏப்பா ஞானம்னா என்னப்பா? 1:7 போட்டிருக்கு, கர்த்தருக்கு பயப்படுவதே. சத்தமா சொல்லுங்க, கர்த்தருக்கு பயப்படுவதே. ஆமென். இதுதான் ஞானங்க. கர்த்தருக்கு பயப்படுற, பயத்தை கேட்கறது பதிலா ரூட்டை மாத்தி ஒண்ணு கேட்கிற, ஞானத்தை தாரு. அவன் கேட்டது ஞானம். ஆனா கர்த்தருடைய பார்வையில பார்க்கிறோம், ஞானம்னா எனக்கு பயப்படுற பயத்தை நீ கேட்டிருக்கிறப்பா. அதனாலதான் கர்த்தர் சொல்ற, சிறந்ததை கேட்டாய்,
சிறந்ததை கேட்டா. ஆபிரகாம் கூட 25 வருஷத்துக்கு அப்புறம் தான் கர்த்தர் சோதித்து பார்த்து, ஆதியாகமம் 24:12 போட்டிருக்கு, ஆபிரகாமே இப்பொழுது நீ எனக்கு பயப்படுறவன் என்பதை நான் என்ன செய்கிறேன். ஏதோ சோதனை அடிப்படைதான் தெரிஞ்சிச்சு. ஆபிரகாமே கேட்கல, நான் உமக்கு பயப்படணும், எனக்கு அந்த கிருபையை தாரோ. கேட்கலையே, மோசே கேட்கலையே, யாருமே கேட்கலையே. இந்த தெய்வ பயம் எனக்கு வேண்டும் என்று சாலமோன் தான் கேட்டான். இன்னைக்கு ஒரு விசுவாசி எதை கேட்கணும் சொல்லுங்க? எதில் மேல் வாஞ்சியா இருக்கணும்? கர்த்தருக்கு பயப்படுற பயத்தின் ஞானத்திலே ஒரு விசுவாசி வாஞ்சையா இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இதே வார்த்தையை தான் தாவீது கேட்டான் அவங்க அப்பா. ஏன்னா அப்பாக்குள்ள என்ன குணம் சொல்லி 3 பாயிண்ட் சொல்றேன். இந்த 3 பாயிண்ட்டுமே அவங்க அப்பாட்ட இருந்து அவனுக்கு வந்துச்சு, வேற யார்கிட்ட வரலங்க. தாவீது இப்படிதான் ஆண்டவர்கிட்ட கேட்டான். சங்கீதம் 86:11 போட்டிருக்கு, ஆண்டவரே உமக்கு பயப்படுற பயத்தை எனக்கு தாரு. என்ன கேட்கிறாரு? உமக்கு பயப்படும்படிக்கு என் இருதயத்தை என்ன பண்ணும்? ஒருமுகப்படுத்தும் ஆண்டவரே. இவ்வளவு பெரிய ராஜா பணத்தை கேட்கல, செல்வத்தை கேட்கல. ராஜா, கடவுளே நான் உமக்கு பயப்படணும், நான் எந்த பாவம் செஞ்சிடக்கூடாது, உமக்கு பயந்து வாழணும், எந்த தப்பு நான் செஞ்சிடக்கூடாது, உமக்கு பயந்து வாழணும். இதுதான் கர்த்தர் மேல் இருக்கிற வாஞ்சை. கர்த்தரை பார்க்கிறா, உனக்கு என்ன வேணும்? ஏன் ஆண்டவர் நிறைய பேர் சொப்பனத்துல வந்து கேட்கல தெரியுமா? ஏன் உங்க சொப்பனத்துல வந்து உனக்கு என்ன வேணும் ஆண்டவர் கேட்கல தெரியுமா? நீங்க எதையே கேட்டுறீங்க, அவருக்கு பயம் வந்துருச்சு. அவருக்கே ஒரு பயம் வந்துருச்சு உங்களை குறித்து. அவருக்கு பயப்படுங்க பார்த்தா உங்களுக்கு வந்து சில பேருக்கு பயம். ஐயோ வந்து கேட்டா என்னென்னமோ கேட்டுருவாப்பா, என்னால மறுக்கவும் முடியாது, கொடுக்கவும் முடியாது. ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் அவரை நிறுத்தி விடுவோம் என்பதை கர்த்தர் அறிந்தவரா தான் அவர் அமைதி அவர் வீட்டில் உட்கார்ந்துருக்காரு. சொப்பனத்தை என்ன செய்ய மாட்டேங்காரு? சொல்லுங்க, ஆண்டவரை கேளுங்க. ஆண்டவரே தைரியமே வந்து கேளுங்க, கண்டதை கேட்க மாட்டேன், கேளுங்க. கண்டதை ஜெபம் பண்ண மாட்டேன் ஆண்டவரே, சரியானதை கேட்பேன். ஆமா சொல்லுங்க. உங்க மேல இருக்கிற வாஞ்சையில நான் கேட்பேன் ஆண்டவரே, என்கிட்ட வந்து பேசுங்க ஆண்டவரே. சொல்லுங்க ஆண்டவரே. சாலமோன் தேவன் மேல இந்த வாஞ்சையின் அடிப்படையில் தான் கர்த்தர் அவனை தேடி வந்தா. உங்களை தேடி கர்த்தர் நம்பி வரணும். ஆமா சொல்லுங்க. கர்த்தருக்கு பயப்படுற ஒரு விசுவாசிக்கு கர்த்தரை குறித்த பயம் வேணும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு 10,000 கொடுக்குற ஒரு ஒரு எஜமானுக்கு எப்படி பயப்படுறோம் சொல்லுங்க? ஒரு 10,000 கொடுக்குறீங்க, அந்த எஜமான் கையில 10,000 வாங்குறீங்க அந்த ஓனர்ட்ட இருந்து. நீங்க நின்று பேசிட்டு இருந்தா ஓனர் அப்படி கிராஸ் பண்ணால படப்பட வேலை செய்யற நடிப்போம். பாத்துருக்கீங்களா? ஆமா இல்லையா? படப்பட எங்க திட்டி சம்பளத்தை கை வச்சிட போறாரோ. ஒரு 20,000 கொடுக்குற வேலைக்காரர் ஊழியர்கிட்ட போய் எவ்வளவு நடிக்கிறோம், நம்ம எவ்வளவு பயபக்தியா இருக்கிறோம். அவருக்கு போன் எடுக்க கூடாதுன்னு சொல்றாங்க, வெட்டியா பேசக்கூடாதுன்னு சொல்றாங்க, 1 மணி நேரம் தான் சாப்பிடணும்னு சொல்றாங்க, யார்கிட்ட வெளியே போகக்கூடாது, யூரின் போறதா இருந்தாலும் கேட்டு தான் போகணும், தண்ணி குடிக்கிறதா இருந்தாலும் கேட்டு தான் போகணும். எவ்வளவு கண்டிஷன்ஸ். அப்ப சம்பளத்தை கொடுக்கிறவனுக்கு இப்படி பயப்படுகிறோம். வாழ்நாள் முழுவதும் நமக்கு சோறு போடுற எஜமான் அவரு, நம்மளை உடுத்து வைக்கிறவர் அவரு, நம்மளை நடத்துகிற தெய்வம் அவரு. அவருக்கு எவ்வளவா பயப்பட வேண்டும் சொல்லுங்க? அதுக்காக தான் மனுஷனை கர்த்தர் உண்டாக்கினார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆதாம கர்த்தர் உண்டாக்கின எதுக்காக? தனக்கு பயப்படணும் என்பதற்காக தான். மனுஷ ஜாதியை உண்டாக்குனது எதுக்காக? அவன் இஷ்டம் போல வாழ்றதுக்கு அல்ல, தனக்கு பயந்து இருக்கணும். ஏன்னா நம்பி படைத்தே தூதர்கள் எனக்கு பயப்படல, கீழே விழுந்து பிசாசா மாறிட்டாங்க. அந்த கோபத்துல தான் கர்த்தர் மனுஷனை உண்டாக்குறார். இவ்வளவு நன்மை செஞ்ச தூதர்கள் என்னை ஏமாற்றி விட்டார்கள், 33 கோடி தேவர்கள் என்னை ஏமாற்றி விட்டார்கள். இந்த பூமியில ஒரு படைக்கணையா அப்படி சொல்லி எதிர்பார்ப்போட படைச்சு பார்த்தா கடைசி அவனும் சேட்டை செஞ்சு. கவனிங்க, நம்ம மாதிரி நீ அந்த காலத்துல இருந்திருக்காங்க, நம்மள மாதிரி அந்த காலத்துல சேட்டை செஞ்சு கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்து துன்மார்க்கமாய் வாழ்ந்த மனிதர்கள் அன்றும் இருக்கிறார்கள், இன்றும் இருக்கிறார்கள், என்றும் இருப்பார்கள். கடைசி வருகை வரைக்கும் அது இருக்கும். நீங்க தான் அதில் தப்பித்துக் கொள்ள வேண்டும். ஆதியாகமம் 4:6 பார்க்கிறோம், மனுஷனை உண்டாக்கினதுக்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். வேதனைப்படுறார். ஒருத்தவங்க எனக்கு பயப்படலையா?
ஒருத்த கூட எனக்கு பயப்படலையே. இன்னைக்கு விசுவாசிகளுக்கு ஆண்டவரை விளையாட்டா பார்க்கறாங்க. நம்ம ஆண்டவர் தானே, எப்படி ஜெபம் பண்ணிடலாம், எப்படி நம்மளை மன்னிச்சிருவாரு, எப்படி ஆசீர்வதிச்சிருவார். டோன்ட் பிளே வித் காட். தேவனோடு மட்டும் விளையாடாதீர்கள். அவர் மன்னிக்கிறவர் தான், இரக்கம் உள்ளவர் தான். இன்னொரு ஒரு சுயரூபம் இருக்குது, பட்சிக்கிற அக்கினி. அந்த பகுதியை பாத்திரக்கூடாது, அந்த பகுதியை பாத்திராதீங்க. கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருக்க வேண்டும். அந்த ரகத்தில் பார்க்கிற பிதா ஒருவர் இருக்கிறார். கவனிங்க, அந்த ரகத்தில் பார்க்கிற பிதா ஒருவர் இருக்கிறார். நீ என்ன தப்பு செஞ்சாலும் அவர் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுற பயம் உங்களுக்கு தெய்வீகமா தேவை. மறுபடியும் சொல்றேன், மனுஷனுக்கு பயப்படுறீங்களோ இல்லையோ, கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்துருங்க. தயவுசெய்து சொல்றேன், சாகிற வரைக்கும் எந்த மூலையில் இருந்தாலும் கர்த்தரனை பார்க்கிறார். யார்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாலும் கர்த்தரனை பார்க்கிறார். என்ன மொபைல் நோட்டிக்கிட்டு இருந்தாலும் கர்த்தரனை பார்க்கிறார். தூங்கிக்கிட்டு இருந்தாலும் கர்த்தரனை பார்க்கிறார். சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாலும் கர்த்தரனை பார்க்கிறார். எந்த இடத்துல நின்னாலும் கர்த்தரனை பார்க்கிறார். என் மனைவி என்னை பார்க்காம இருக்கலாம், எங்க அப்பா அம்மா என்னை பார்க்காம இருக்கலாம், என் பிள்ளை என்னை பார்க்காம இருக்கலாம், நான் நேசிக்கிற நண்பர்கள் என்னை பார்க்காம இருக்கலாம். ஆனா என்னை படைத்த கர்த்தர் என்னை இரவு பகலும் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. எல்லாவற்றையும் நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார். தப்பித்துக் கொள்ளவே முடியாது. ஓ இஷ்டம் போல நட. இன்னைக்கு நடந்துட்டு பிசாசு அப்படி தட்டி விடுமா, இஷ்டம் போல நட, இஷ்டம் போல வாழ்ந்துக்கோ, எல்லாம் பண்ணிக்கோ. இதே நீதிமொழி சாலமோன் சொல்றாரு பிரசங்கில, அப்படித்தான் என்னை தட்டி கொடுத்தான். ஆனா ஆவியான ஒரு நாள் உணர்த்தினார், நல்லா குடிச்சேன், நல்லா சாப்பிட்டேன், நல்ல பெண்களோட தப்பு பண்ணேன், எல்லா தப்பு பண்ணேன், இஷ்டம் போல நடந்த, கண்களின் இச்சையில நடந்த, மாம்ச இச்சையில நடந்த, ஜீவனத்தின் பெருமையில நடந்த, என்னை மிஞ்ச எவனும் கிடையாது, என்னை அடக்க எவனும் முடியாது, நான் ஆம்பள அப்படி நடந்தேன். பிரசங்கி 12 போட்டிருக்குது, கர்த்தர் நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்துவர் என்று ஒரு நாளில் என்னோடு பேசினார். எவ்வளவு தூரம் ஆடுவே ஆடுப்பா, இது எல்லாத்துக்கும் நியாயத்தில் கொண்டு வந்து நான் நிறுத்துவேன். அவனுக்கு செட்டில் பண்ணுவார். இப்போ அவன் தத்தளிச்சுக்கிட்டு இருக்கான். இன்னும் சாலமோனுக்கு நியாய தீர்ப்பு வழங்கப்படவில்லை. இதுவரை மரித்த பரிசுத்தவர்கள் எவருக்கும் நியாய இல்லை. ஒரு நாள் இருக்குது, எல்லாருக்கும் கதை செட்டில் பண்ணுவா. இப்ப நம்ம செய்கிற எல்லா காரியத்துக்கும் சிங்காசனத்துல தேவனுக்கு முன்பதாக நின்று கொண்டு நம் நியாயம் தீர்க்கப்படுவோம். தயவு செய்து சொல்றேன், இந்த 5வது மாதம் கர்த்தருக்கு பயப்படுற பயத்தை, சின்ன பிள்ளைக்கு காது கேட்க நினைக்கிறேன், ஏசப்பாக்கு பயந்து இருக்கணும். சின்ன பொய் கூட சொல்லக்கூடாது. விசுவாசி சொல்லுங்க, புரியுதா? சின்ன பொய் கூட சொல்லக்கூடாது. ஒரு பொய் உங்களை பரலோகத்துக்கு போக விடாம தடுத்துரும். நிச்சயம் உண்மை அதுதான், உண்மை அதுதான். பைபிள் சொல்லுது, பொய் பேசுறவங்க நரகத்துக்கு போவாங்க, அவ்வளவுதான், சிம்பிள். அப்ப எந்த அளவுக்கு நம்மளை கர்த்தர் பரிசுத்தமா வாழ பண்ணுகிறார். ஞானத்தை கேளுங்க. ஆமென் சொல்லுங்க. எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, எதை பேசணும், எதை பேசக்கூடாது, எங்க போகணும், எங்க போகக்கூடாது, யாரோட லிங்க் இருக்கணும், யாரோட லிங்க் இருக்கக்கூடாது, அந்த தெய்வ பயம் நிறைந்த ஞானத்தை பரத்திலிருந்து எனக்கு கர்த்தர் கொடுப்பீராக. அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. 2வது சாலமோனுக்கு இருந்த வாஞ்சை. 1 ராஜாக்கள் 6வது அதிகாரம் 1:8 20 21 வாஸ்து பார்த்தீங்கன்னா தெரியும். கவனிங்க, 6வது அதிகாரம் 6:1 பார்த்தீங்கன்னா தெரியும். ஆலயத்தை கெட்ட போகிறான். கவனிங்க, அந்த 6வது அதிகாரம் முழுவதுமே ஆலயத்தை அவன் வடிவமைக்கிறது. நான் வாசிக்க சொல்ற வாசனம் மட்டும் வாசிக்க சார். ஆலயத்தை வடிவமைக்கிறான். சாதாரணமாக கெட்டவில்லை ஆலயத்தை, அவன் ஆலயத்தை கேதுரு மரங்களினாலே கட்டுகிறான். கேதுரு மரம் உயர்ந்த மரம். கவனிங்க, நம்ம சாதாரண வேப்ப மரம், புங்க மரம், இந்த மரத்தெல்லாம் கெட்டல. அவன் ஆலயத்தை வடிவமைக்கும் பொழுது கேதுரு மரத்தினால 18 போட்டிருக்கு. ஆலயம் முழுவதும் எதை வச்சு கட்டினானா? 18 கேதுரு மரத்தினால ஆலயத்தை நிரப்புகிறான். 2வது 21 22 தங்கத்தை வச்சு ஆலயத்தை மூடுறான். நம்மள சாந்த வச்சு பூசுவோம், அப்படிதானே? சிமெண்ட் வச்சு என்ன செய்வோம்? பூசுவோம். இவன் என்ன பண்ணா? தங்கத்தை கரைச்சி ஊத்துறான். தங்கம், கோல்டு
என்ன எதுக்கு எப்படி செய்ய பைத்தியக்காரனா என்னையே என்னை பார்த்து கேட்டாங்களே, பைத்தியம் பிடிச்சிருக்கு சர்ச்சை அப்படி கட்டி வச்சிருக்கான், வீடு இல்லாம சர்ச்சை கட்டி பைத்தியம் பிடிச்சிருக்கு ஜெயிக்குமார் என்ன அப்படி கேட்டாங்க. சாலமோன் அப்படி கேட்டிருப்பாங்க, ஏய் பைத்தியக்காரன், இருக்கிற தங்கத்தை எல்லாம் கரைச்சி ஆலயத்துக்கு ஊத்துற, உனக்கும் பிள்ளைக்கு ஒண்ணுமே இல்லையா, போயா, நான் அவர் மேல வாஞ்சியா இருக்கிறேன். எது மேல வாஞ்சியா இருக்கிறேன்? ஆலயத்தின் மேலே, ஆலயத்தின் மேலே. இரண்டாவது சாலமோன் முதல்ல சொன்ன தேவன் தருகிற ஞானத்துல வாஞ்சியா இருந்தான். இரண்டாவது ஆலயத்தின் மேல் வாஞ்ச. அவனுக்கு ஒரு லவ் பாருங்க. எல்லாரும் ஆலயத்தை செங்கலை வச்சு கட்டுவாங்க, சிமெண்ட் வச்சு கட்டுவாங்க. இவனுக்கு இருந்த வாஞ்ச வேற மாதிரி. இருக்கிற தங்கத்தை எல்லாம் கரைஞ்சப்பா, ஃபுல்லா தங்கம், வெள்ளியே கிடையாது, சச்சு முழுது தங்கம். நம்ம சிமெண்ட் வச்சு பூசி பெயிண்ட் பண்ணியிருக்கோம், அவன் என்ன பண்ணிட்ட, தங்கத்தை வச்சு ஃபுல்லா தங்கம். இதே யூதருடைய ஜெபாலயத்துக்கு நான் ஒரு நாள் போனேன். கொச்சின்ல இருக்குது, கேரளா கொச்சின். கொச்சின் போயிருக்கீங்களா? கேரளா கொச்சின் போயிருக்கீங்களா? அங்க யூதர் ஜெபாலயம் சினாகாக்குன்னு ஒன்று இருக்குது. அந்த சர்ச்சுக்கு முன்னாடி கவனிங்க, அந்த ஏரியாக்குள்ள போயிட்டோம்னா ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு முன்னாடியே செருப்பை கழட்டிடணும். செருப்பை கழட்டிடணும். கத்திர சித்தமான ஒரு நாள் வண்டி வச்சு போவோம் நம்ம கொச்சினுக்கு. ட்ரெயின் இருக்குல்ல, நான் கூட்டு போறேன். 1/2 கிலோமீட்டர் முன்னாடியே செருப்பை கழட்டிடும். அந்த ஸ்ட்ரீட்டுக்குள்ள போகும்பொழுது ஒரு தேவ பிரசனை இருக்கும். ஃபுல்லா கல்லுகள்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மரக்கல்லு தான் கீழே இருக்கும். தர ஃபுல்லா மரக்கல்லா இருக்கும், மரக்கல். உள்ள போய் நான் சின்ன இவ்வளவு பெரிய, யாருமே பேச மாட்டேங்காங்க அந்த ஏரியாக்குள்ள, யாருமே நினைக்க மாட்டாங்க, சவுண்டே கேட்க மாட்டேங்குது. உள்ள போய் இப்படி லெஃப்ட் திரும்பி அப்படி பார்த்தேன் பாருங்க, மிரண்டுட்டேன். சர்ச்சை பார்த்து இது பாசமோட வந்து நான் போயிருக்கேன். உள்ள போகும்போதே செல்போன்லாம் தூக்கி கடாசிடணும், இந்த ரூம் வச்சு தூக்கி போட்டுருணும், எல்லாத்தையும் நம்மளை செக் பண்ணுவாங்க. உள்ள ஒரு வார்த்தையோட பேசக்கூடாது. உள்ள பிரதான ஆசிரியர் மேல இருப்பாரு, அங்க உட்காந்து மனையாட்டிக்கிட்டு பார்த்து ஆடிட்டே இருப்பாரு. பழிபீடு எல்லாமே தங்கம், இன்னும் தங்க ஆலயம் அங்க இருக்குது கேரளால, ஃபுல்லா கோல்டு. நான் தொட போன தொடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, அப்படியே பல இருக்கு. அப்ப நினைச்சேன், இதுவே இப்படி இருக்குன்னா சாலமோன் கட்டினாலும் எப்படி இருக்கும்? அத்தனை ஏக்கர், நம்ம சென்டிமீட்டர் கணக்கில் தான் போட்டிருக்கான், அவன் கட்டின ஆலயம் ஏக்கர் கணக்கு. 12 வாசலா. சர்ச்சுக்கு எத்தனை வாசல்? 12 வாசல். 12 வாசல். கிட்டத்தட்ட ஒரு சர்ச்சில் ஒரு இடத்துல இருக்கும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் 3 லட்சம் பேர் உள்ள இருக்கலாம், அட்டன்னு உள்ள வரலாம். அவ்வளோ பெரிய ஆலயம், அவ்வளோ பெரிய சர்ச்சு. அதனுடைய மாடல் எப்படி இருக்கும்னு தெரிஞ்சோம்னா, மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் இருக்குல்ல, அதான் என்னுடைய ஆலயம். அதன் அடிப்படை அப்படியே கட்டப்பட்டது. சாலமோன் 10ஆம் நூற்றாண்டு கட்டினாரு, மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் 15ஆம் நூற்றாண்டு கட்டப்பட்டது. ஸோ அதோட மாடல் அப்படியே 12 வாசல் அங்கே இருக்கும். இன்னைக்கு மதுரை மீனாட்சி 12 வாசல் இருக்குது, நடுமையம், மற்ற அந்த கோபுரம் இருக்குது, அந்த தண்ணி தொட்டி எல்லாமே அங்கே இருக்குது. அவ்வளோ பெரிய ஆலயம், தங்க ஆலயம். ஏன் அப்படி பைத்தியக்கார மாதிரி கட்டினேன்? நான் ஏசப்பா மேல வாஞ்சலை கட்டினேன். கவனிங்க, ஏசப்பா மேல இந்த 10 நிமிஷம் முடிச்சிடறேன். கவனிங்க, ஏசப்பா மேல வாஞ்சலை கட்டினேன். உனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சா? அவர் மேல வாஞ்ச என்னால தாங்க மாட்டேங்க, எல்லாத்தையும் கொட்டுறாரு பாருங்க. இந்த வாஞ்சை இவன்கிட்ட மட்டும் வரல, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இவங்க அப்பாட்ட இதே வாஞ்சை இருந்தது, இவங்க அப்பாட்ட இதே வாஞ்சை இருந்தது. 1 நாளாகமம் 29:3 போட்டிருக்க, வாசிங்க. 1 நாளாகமம் 29:3, First Chronicles chapter 29 verse 3 போட்டிருக்குது. தாவீது சொல்ற ஒரு வார்த்தை, நான் என் தேவன் மேல் இருக்கிற வாஞ்சையினால், இன்னும் என் தேவனுடைய ஆலயத்தின் மேல் நான் வைத்திருக்கிற வாஞ்சையினால் பொன்னையும் வெள்ளியையும் என் தேவனுடைய ஆலயத்திற்கு என்று கொடுக்கிறேன். போதும், கவனிங்க, சும்மா வரலங்க. அப்பாக்குள்ள வாஞ்சதான் பிள்ளைக்கு வந்திருக்கு. உங்களுக்குள்ள என்ன வாஞ்ச இருக்குதோ அதுதான் உங்க பிள்ளைக்கு வரும். புரியுங்களா? நீங்க ஆலயத்து மேல தாகம் இல்லாம அமைதியா சர்ச்சு தான் போவோம், மெதுவா போவோம், அப்படியே மெதுவா நடந்துருந்தீங்கன்னா அந்த பிள்ளை என்ன நினைக்க தெரியுமா? அப்ப சர்ச்சுக்குன்னா இப்படித்தான் போகணும். உங்களுக்கு ஒரு வேகம் இல்லை. சர்ச்சில் நீங்க முழங்கால் போட்டு ஆராதிக்காம, நீங்க கையை தூக்கி ஆராதிக்காம, சத்தத்தை பத்தி ஆராதிக்காம இருந்தீங்கன்னா உங்க பிள்ளை உங்களை பார்க்கும், ஓ இப்படித்தான் ஆராதிக்கணுமோ, நம்மளும் மெதுவா நிற்போம். நீங்க என்ன ஃபாலோ பண்றீங்களோ அதான் உங்க பிள்ளைக்கு வரும். உங்க பிள்ளை கையில 10 ரூபா கொடுத்து காணிக்க போட அப்படின்னா, அப்ப ஏசப்பா 10 ரூபா தான் நம்ம மதிப்பத்தக்கவரு, அவ்வளவுதான் கொடுக்கணும் உங்களுக்கு. இது எனக்கு கற்றுக் கொடுத்த, எங்க அம்மா கற்றுக் கொடுத்த ஒரு பாடம். எங்க அம்மா அப்பவே எங்க அம்மா வீட்டில் இருக்கிற பெஸ்டான நோட்டை எடுத்து எங்க கையில கொடுக்கும்.
புரியுங்களா? சனிக்கிழமை நைட்டே எங்கள் அம்மா கையில் கொடுத்துருவாங்க. ஞாயிற்றுக்கிழமை காலையில் நீ ஆராதனைக்கு கொண்டு போகும்போது கொண்டு போகணும். அப்போ கேட்பேன், இதை மற்ற நாள் கொடுத்தீங்கன்னா எவ்வளோ சாப்பிடலாம் நான், ஏன் இப்போ கொடுக்குறேன்? ஏசப்பாவுக்கு நிறையா கொடுக்கணும். எங்கள் அம்மா சம்பளம் வாங்கினா முதல்ல பைபிளை தூக்கி பைபிள் வச்சுருவாங்க, தசமாக வச்சுருவாங்க. அதுக்கு முன்னாடி காணிக்க வச்சுருவாங்க. ஒவ்வொரு வாரம் எங்கள் அம்மா பைபிளை தூக்கிட்டு போகும்போது காணிக்க தசமாக தூக்கிட்டு போவாங்க. வாரம் எங்கள் அம்மா தசமாக போடுவாங்க. நான் பார்த்துருக்கேன். அப்போவே ஒத்த ரூபா கிடைக்காத, 10 பைசா கிடைக்காத நினச்சிட்டு இருப்பேன். அப்போவே எங்கள் அம்மா 5 ரூபா 10 ரூபா கையில் கொடுத்து போட வைக்கும். போய் போடு ஏசப்பா போடு. நான் போடுறேன்னா இல்லையானு எங்கள் அம்மா எட்டிட்டு போங்க. இல்லை திருடுறானா எட்டிட்டு பார்க்க நான் பார்ப்பேன். அந்த அவ்வளோ வாஞ்ச எங்கள் அம்மாவுக்கு. இன்னைக்கும் நான் பழக்க வைக்கிறேன். என்னையும் என் பிள்ளையை பழக்க வைக்கிறேன். பெஸ்டானது மட்டும் நான் கத்தரை கொடுக்கணும். வீட்டிலேயே உண்மை ஓப்பனாக சொல்கிறேன், நீங்கள் காணிக்க எடுக்கும் பொழுது நீங்கள் கொடுக்குறத கத்தரை பார்க்க மாட்டார், உங்கள்கிட்ட இருக்கிறதா ஃபஸ்ட்டு பார்ப்பார் ஆண்டவர். இந்த வீட்டில் பெஸ்ட்டானது என்ன இருக்குது, இவன் பர்ஸில் பெஸ்ட்டானது என்ன இருக்குது, அதை தான் பார்ப்பார். அவர் கொடுக்குறத பார்க்க மாட்டார். எப்படி தெரியும்? காணிக்கப்பட்டி முன்னாடி ஆண்டவர் உட்காந்துருக்கிறாரு. எல்லாரும் கெட்டுக்கெட்டா போடுறாங்க. ஆனால் ஒருத்தி மட்டும் 2 காசு போடுறா. 2 காசுல நீங்கள் நினைக்கலாம் 10 ரூபா 20 ரூபா போட்டா அது கத்தரை மெச்சிட்டாரு, அப்படி நினைக்கக்கூடாது. உண்மையான அர்த்தம் என்ன தெரியுமா? அவர்கிட்ட இருந்தது மொத்தம் அவ்வளோதான். அடுத்த நேரத்துக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லை. மற்றவங்களுக்கு வீட்டில் போனால் அடுத்த நோட்டு இருந்துச்சு, கெட்டுக்கிட்டா இருந்துச்சு. அதனால கத்தர் பாராட்டினார். யாரை பாராட்டினாரு? ஒன்றுமே இல்லை, தன்னை பாதிக்கத்தக்க வகையில் ஒருத்தர் கொடுக்குறா பாரு, இவ தான் பெஸ்டானதை கொடுக்குறா. இந்த காணிக்கப்பட்டு நான் பார்க்க மாட்டேன், கத்தர் பார்த்துட்டு இருக்காரு. நான் கொடுக்கறதையும் பார்க்குறாரு, நீங்கள் கொடுக்குறதையும் பார்க்குறாரு. நல்லா புரிஞ்சுக்கணும். ஏசப்போட ஆலயத்து மேலே ஒரு வாஞ்சி இருக்கணும். அது மாதிரி துதியும் அப்படித்தான். ஏசப்பா துதிக்கிற துதியும் வித்தியாசமாக இருக்கணும். புரிஞ்சுங்களா? சும்மா ஏசப்பா பிச்சைக்காத்தனம் என்ன செய்யக்கூடாது, நடத்தவே கூடாது. துதியிலே பிச்சைக்காத்தனம் இருக்கக்கூடாது. நான் கொஞ்சம் தான் ஸ்தோத்திரம் பண்ணேன், எனக்கு வாய் வலிக்கும்ல, நான் முழங்கெல்லாம் போட மாட்டேன். ஏசப்பா நான் பிச்சைக்காரரா ஒன்றை வாங்குறதுக்கு நான் 10 ரூபா தான் போடுவேன், நான் 20 ரூபா தான் போடுவேன், நான் 50 ரூபா தான் போடுவேன். ஏசப்பா பிச்சை இப்பெல்லாம் பிச்சைக்கார கூட 10 ரூபா வாங்குறது இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். ஏசப்பா ரொம்ப லவ் பண்ணணும். ஆமாம் சொல்லுங்க. இது மனுஷனுக்கு செய்யலை. உங்களுக்கு முன்னாடி காணிக்க நான் தான் போடுறேன். உங்களுக்கு தெரியாது. நான் எடுக்கும் பொழுது நடுக்கத்தோட என்கிட்ட பெஸ்டானதை எடுத்து வைக்கிறேன். நான் இதெல்லாம் ஊழியத்துக்கு அப்படியே போகும். எங்களை வளர்ப்பதல்ல கர்த்தருடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்கு. அது மாதிரி துதி அப்படிதான். எங்கேயாவது பரலோகத்துக்கு போகும் பாருங்க, பிச்சைக்காரத்தனமா துதிக்க கூடாது. துதியிலேயே தொண்டை கிளியறளவு. ஏன் இப்படி கத்துறேன் எல்லாம் நினைப்பாங்க. ஏன் இப்படி கத்துறாரு பாஸ்டர்? ஏன் உங்களுக்கே கத்தலையா? நானு உன் காது செவிடா நான் கத்தல. என் ஸ்ட்ரென்த் எவ்வளவு அவ்வளோ ஏசப்பா நான் கொடுக்க விரும்புறேன். ஆமென் சொல்லுங்க. ஆலயத்து மேல சாலமோனுக்கு ஒரு வாஞ்ச, தாவீதுக்கு ஒரு வாஞ்ச. கத்தர் பார்த்தாரு, என் மேல் வாஞ்சியா இருக்கிற ஒன்ன நான் விடுவிப்பேன். முதல்ல சொன்னேன் கர்த்தர் தருகிற ஞானம், 2வது சொன்னேன் ஆலயம், 3வது ஒன்னு சுருக்கம் சொல்லி முடிச்சுட்டா 1 ராஜாக்கள் 8:54. 1 ராஜாக்கள் 8:54. வாசிங்க 8:54 பார்த்தீங்கன்னா தெரியும். அவன் முழங்கால் படியிட்டு சாலமோன் கர்த்தரை நோக்கி இந்த ஜெபத்தையும் வேண்டுதலையும் எல்லாம் செய்து முடித்த பின்பு அவன் கர்த்தருடைய பலிபீடத்திற்கு முன்பாக தன் கைகளை வானத்திற்கு நேராக விரித்து முழங்கால் படியிட்டிருந்ததை விட்டெழுந்து போதும். அப்ப முழங்கால் படியிட்டு ஜெபிச்சான். இதை கர்த்தர் பார்க்கிறார். முழங்கால் படியிட்டு கையை வைத்து ஜெபிச்சான். என்னப்பா நடந்துச்சு உனக்கு என்னப்பா வாஞ்ச? ஆண்டவர் சொல்லுவாரு, எப்பொழுதும் கையை உயர்த்தி முழங்கால் போட்டு ஜெபிப்பதிலே அவனுக்கு வாஞ்சை இருந்தது. உங்களுக்கு வாஞ்சை இருக்கணும். எத்தனை பேர் ஜெபம் பண்றீங்க? முழங்கால் போட்டு எத்தனை பேர் ஜெபம் பண்றீங்க? நீல்டோன் போட்டு ப்ரேயர் பண்றீங்களா? ஏசப்பட பரமேஸ்வரத்தை ப்ரேயர் பண்றீங்களா? முழங்கால் போட்டு ஜெபம் பண்றீங்களா? நிறைய பேர் ஜெபிப்பதே கிடையாது. கிறிஸ்தவங்களா இருக்கிறாங்க, முழங்கால் போட்டு ஜெபிப்பதில்லை. நீல்டோன் போட்டு நேர் முழங்கால் படியிட்டு ஏசப்பட ஜெபிக்கணும். முழங்கால் போட்டு ஜெபிப்பதை வெக்கமா நினைக்க கூடாது. கையை வைத்து ஜெபிச்சா வெக்கம் நினைக்க கூடாது. அப்போ உனக்குள்ள ஆண்டவர் மேல வாஞ்சை இல்ல. நீ பாஸ்டுக்காக கையை உயர்த்தல, பாஸ்டுக்காக முழங்கால் போடல. தேவன் மேல இருக்கிற வாஞ்சையில முழங்கால் போடணும். தேவன் மேல இருக்கிற வாஞ்சையில கையை உயர்த்தணும். இதுக்கு ஒரு ஆள் ஃபோர்ஸ் பண்ண கூடாது. ஒரு ஆள் ஃபோர்ஸ் பண்ணாங்கன்னா நீ ஏசப்பா மேல வாஞ்சையா இல்ல, நீ லைக் பண்ணிருக்க, அவ்வளவுதான். ஏசப்பா விரும்பி இருக்கு, அவ்வளவுதான். இவன் பாருங்க அந்த ரங்கத்துல ஜெபிக்கல. சில பேர் சொல்லுவாங்க, 4 பேர் முன்னாடி எப்படி முழங்கால் போடுறது,
4 பேர் முன்னாடி எப்படி கையை தூக்குது? லட்சக்கணக்கான ஜனங்க முன்னாடி ஒரு ராஜா கையை தூக்குறான். யாருமே கையை தூக்கல, யாருமே முழங்கால் போடல. இவன் மட்டும்தான் முழங்கால் போட்டிருக்கான், இவன் மட்டும்தான் கையை உயர்த்திருக்கான். இதை கர்த்தர் பார்க்கிறாரு. இப்ப சொல்றா தாவீதுட்ட, தாவீதே உனக்கு சாலமோனை பத்தி தெரியாதுப்பா, அவன் ஜெபிப்பதில் ஒரு வாஞ்சை அவன்கிட்ட இருக்குப்பா, அவன் கையை தூக்கி ஆராதிப்பதில் ஒரு வாஞ்சை அவன்கிட்ட இருக்குப்பா, அதுக்காகவே அவனுக்கு ஏதாவது செய்வேப்பா. நான் இந்த 3 காரியம் மறந்துடக்கூடாது. நிறைய சொல்லாச முடிச்சிடறேன், கவனிங்க. தெய்வ பயத்துல ஒரு வாஞ்சை, தெய்வ பயத்துல ஒரு வாஞ்சை, சர்ச்சு மேல ஒரு வாஞ்சை. இந்த வந்திருக்காங்க, இவங்களே வேலையை விட்டு வந்திருக்காங்க பாருங்க, ரெஸ்ட் எடுக்கலாம், ஆனா ஆலயத்து மேல ஒரு வாஞ்சை. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகணுமே, இதுக்காக கர்த்தர் ஆசீர்வதிப்பா, உங்க தொழில் ஆசீர்வதி, உங்க குடும்பத்தை ஆசீர்வதிப்பா. நீங்க உங்களுக்கு புரிஞ்சுதோ புரியலையோ, ஆனா வந்து உட்கார்ந்துட்டீங்களே, இது கேட்ட பிளெஸிங்க இன்னைக்கு நீங்களும் உங்க குடும்பமும் சந்திக்கும். அல்லேலூயா. 3வது, அவன் ஜெபிப்பதில் ஒரு வாஞ்சை. யார் பார்க்குறாங்களோ பார்க்கலையோ, இந்த மாதம் அப்படி செஞ்சு பாருங்க, அவனுக்கு கிடைச்ச ஆசீர்வாதம் சொல்லட்டுமா? கவனிங்க. ஒரு 2 வசனத்தை வாசம் முடிக்கிறேன். சாலமோன் எதில் விடுவித்தா தெரியுமா? 1 ராஜாக்கள் 4:24-25 பார்க்கிறோம். 1 ராஜாக்கள் 4:25. சாலமோனுடைய நாளெல்லாம் தான் துவக்கி பெயர்செபா மட்டும் யூதாவும் இஸ்ரவேலும் 24 கடைசி நானே வாசிக்கிறேன். அவனை சுற்றிலும் எங்கு சமாதானமாய் இருந்தது. 25 கடைசியில பார்க்கிறோம், எல்லாரும் அவன் நிமித்த சுகமாய் இருந்தார்கள். கவனிங்க. நீங்க ஒரு ஆள் சரியா இருந்தீங்கன்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உங்களுக்குள்ள சமாதானம் இருக்கும், உங்க நிமித்தம் உங்களை சூழ இருக்கிறதுக்கு சுகம் இருக்கும். 3வது ஆசீர்வாதம் கவனிங்க. அவனுக்கு கிடைச்சது 5:4 1 ராஜாக்கள் 5:4 பார்க்கிறோம். கர்த்தர் சாலமோனுக்கு இளைப்பாறுதல் தந்தா, விரோதியும் இல்லை, இடையூறு பண்ணுகிறவனும் இல்லை. எதுல கர்த்தர் ஆசீர்வதிச்சா தெரியுமா சாலமோனை? கவனிங்க. அவனுக்கு பிரச்சனையே இல்லை, விரோதியே இல்லை, எனிமையே கிடையாது அவனுக்கு. அப்படி நடக்குமா பாஸ்டர்? உங்களுக்கு எத்தனை எதிரி இருக்காங்க? அது நிறைய இருக்காங்க பாஸ்டர். போற இடம்லாம் எதிரி தான் பாஸ்டர், கால் வைக்கிற இடம்லாம் கண்ணி வெடி தான் பாஸ்டர். எனக்கு எங்க போனாலும் பிரச்சனை தான் பாஸ்டர், யாரு பார்த்தாலும் எனக்கு எதிரியா மாறுறாங்க பாஸ்டர். அப்ப இன்னும் நீங்க ஆண்டவர் மேல வாஞ்சி என்ன செய்யல இல்ல. சாலமன் மாதிரி இந்த வாரம் நீங்க செஞ்சு பாருங்களேன். கர்த்தாவே உமக்கு பயப்படுற பயத்தை எனக்கு தாரு. உங்க ஆலயத்தை குறித்து இன்னும் ஆலயத்துக்கு நான் செய்யணும், நான் பெஸ்டானதை செய்யணும். ஆலயத்து மேல எவ்வளவு வாஞ்சியா சாலமன் செஞ்சாரோ அதே போல இந்த ஆலயத்தை நேசிக்கணும். செஞ்சு பாருங்க. 3வது, முழங்கால் படியிட்டு கையை உயர்த்தி எப்பொழுதும் ஜெபிக்க பழகுங்க. அதுக்கப்புறம் சொல்லுவீங்க, நீங்க உங்க வாழ்க்கையில விரோதியே இருக்க மாட்டான். சொல்லுங்க, விரோதியே இருக்க மாட்டான், எதிரியே இருக்க மாட்டான், இடையூறு பண்றதே இருக்க மாட்டான். உனக்குள்ள ஒரு சமாதானம் இருக்கும், உன்னை சுற்றிலும் ஒரு சுகம் இருக்கும். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, உன் அரண்மனைக்குள்ள சுகமும் உன் அலங்கத்திற்குள்ள சமாதானமும் இருக்கும். யாருக்கெல்லாம் ஆசைப்படுறீங்க? எதிரியே இல்லாத ஒரு வாழ்க்கை, பிரச்சனையே இல்லாத ஒரு வாழ்க்கை, இடையூறு பண்ணுகிறதே இல்லாத ஒரு வாழ்க்கை. அப்ப நீங்க இந்த 3க்குள்ள வரணும். ஏசப்பா மேல வாஞ்சியா இருக்கணும். ஆமென் சொல்லுங்க.